வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை அமைச்சர் திரு ராஜ்மோகன் வெளியிட்ட நிலையில் அவரிடம் கூடுதலாக சில தகவல்களை கேட்கலாம். சார் வணக்கம். தேர்வு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறீங்க, இந்த மூமெண்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு? அதை பத்தி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குங்க. இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நம்முடைய மாணாக்கர்கள் மிகுந்த ஒரு மதிப்பெண்களை வாங்கி குவித்திருக்கிறார்கள். நிறைய பள்ளிக்கூடங்கள் 100% தேர்ச்சி கண்டிருக்கிறார்கள். மிகுந்த மன மகிழ்ச்சியாக இருக்கு சார். சில மாணவர்கள் பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரெஸ்னால ரிசல்ட் எப்படி இருக்குமோன்னு தெரியாம சில இடங்கள்ல தவறான முடிவுகள்லாம் எடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி, நான் ஆரம்பத்திலிருந்தே ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லக்கூடியது தான். யார் ஸ்லோ லேர்னராக ஆவரேஜாக ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்க வேறு யாரும் கிடையாது, நான் தான். அவங்க அந்த குழந்தை என் குழந்தை. அதனால் அவர்களை அரவணைப்பித்து அவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அவங்க அந்த டால் ஃப்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டில் கவுன்சிலிங் இருக்குது, சப்ளிமெண்ட்ரி டெஸ்ட் இருக்குது. அதனால் அப்புறம் சாமானிய மக்கள் பார்க்கிற பொழுது சாதனையாளர்களாக மாறியவர்களை நீங்கள் பார்க்கிற பொழுது பெரும்பான்மையான நிறைய இடங்களில் உலக பிரசித்தி பெற்ற பல சாதனையாளர்கள் இது மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை தாண்டி வந்தவங்க தான். அதனால் இதை அப்படியே அழகாக தாண்டி இதை விட இன்னும் பெரிய சாதனைகள்லாம் வாங்கி குவித்து அவர்கள் வெற்றி பெற்று சிறகடித்து பறக்க வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய அமைச்சனாக மட்டுமல்ல, அவர்கள் வீட்டு சகோதரனாக என்னுடைய ஆசை. இன்னொரு விஷயம் சார், இப்போ இந்த தேர்வு முடிவுகளில் பார்த்தோம்னா திருவண்ணாமலை, விழுப்புரம், தருமபுரி, என் தலைநகர் சென்னை எடுத்துக்கிட்டோம்னா 29வது இடத்துல இருக்கு. தொடர்ச்சியா இப்போ மட்டும் இல்லை, பல ஆண்டுகளாகவே பார்த்தோம்னா இந்த வட மாவட்டங்கள் பள்ளி கல்வி இந்த தேர்ச்சி விழுக்காட்டில் பின்தங்கி இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் கன்னியாகுமரி, விருதுநகர் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள் தேர்ச்சி விழுக்காடு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இந்த தொடர்ந்து ஒரு இன்பேலன்ஸுங்கிறது இருக்கு. இது நம்ம வட மாவட்டங்களில் எந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம்? இது கூடவே இன்னொரு கேள்வி சேர்த்து கேட்பாங்க, மாணவிகள் மட்டுமே நிறைய ஜெயிக்கிறாங்க, மாணவர்களுக்கு அப்படி பிரித்து பார்க்க வேண்டாம். இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்லேயே எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. எல்லாருமே ஈக்குவல் தான். அதனால அவன் வரட்டுமே, கன்னியாகுமரி வரட்டுமே, புதுக்கோட்டை வரட்டுமே, சிவகங்கை வரட்டுமே, அவங்களும் வளரட்டுமே, வட மாவட்டங்களும் அவங்களும் சேர்ந்து வரணும். அதாவது அந்த டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா 97.5 97.3 ரெண்டுத்துக்கு என்ன பெரிய டிஃப்ரென்ஸ். அதனால அதில் இவங்க உயர்ந்தது தாழ்ந்ததுன்ற பார்க்கக்கூடிய அரசு அல்ல நமது அரசு. எல்லோரும் சமம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பார்க்கக்கூடியது. அது இந்த மாதிரி மதிப்பெண்கள் வாங்குற விஷயத்துலையும் உண்மைதான். அடுத்து உங்களுடைய கேள்வியினுடைய தாற்பயம் இந்த வட தமிழ்நாட்டில் இன்னும் அவுட்ஸ்கட்ஸ் ஆஃப் சென்னையில் அல்லது சென்னையை தாண்டி சுற்றி இருக்கிற மாவட்டங்கள்லாம் இன்னும் கல்வி பணி தீவிரப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு எது தேவையோ அந்த ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் அப்ரோச்சோடு இன்னும் மேம்படுத்தப்படும் என்பதை புரியும். இன்னொரு விஷயம் சார், பள்ளி கல்வித்துறையில் ரொம்ப மிகப்பெரிய எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, மாணவர்கள் நிறைய அரசு பள்ளிகளில் சேர்ந்தாலும் கூட அதுக்கு ஏற்ற மாதிரி ஆசிரியர்கள் இல்லை அப்படிங்கிறதான். கிட்டத்தட்ட 15,000 பணியிடங்கள் காலியா இருக்கு. ஸோ அந்த டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் எப்போ ஸ்பீடப் பண்ணுவீங்களா? அதை பற்றி நிலவரம். நம்மளுடைய அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள், ஆசிரியர்கள் மிகவும் தகுதி வாய்ந்து, இன்னும் சொல்லப்போனால் மிகுந்த சமூக பிரஜையோடு செயல்பட்டு கொண்டிருக்கலாம். அதே தான் பிரைவேட் பிளேவர்ஸ்லையும் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களும். என்னன்னா சில விஷயங்கள் நீதிமன்றத்தில் இருக்குது, சில விஷயங்கள் சட்டமன்றத்தில் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நெஞ்சத்தில் எல்லாமே நிறைந்திருக்கிறது. பல்வேறு கோரிக்கை மனுக்கள் வந்திருக்கு. சட்டத்துக்கு உட்பட்டு பரிசீலனைப்பட்டு சில விஷயங்கள் சட்டத்தால் பண்ண முடியும், சில விஷயங்கள் மனித நேயத்தால் தான் நம்ம பண்ண முடியும். அதனால் இது எல்லோரையும் கலந்து பேசி நிச்சயம் அவர்களினுடைய பலம் இல்லைன்னா நம்ம இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அவர்களையும் நம்ம அரவணைக்கணும். வெறும் மாணவர்களினுடைய சுமையை மட்டும் குறைக்கணும்னு அல்ல, ஆசிரியர்களுக்கும் இந்த சுமையும் அதிகப்படுத்தி விடக்கூடாதுங்கிறதுல நம்ம ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த புதிய பாட நூல்களுக்கான பயிற்சி, டீச்சர்ஸ்க்கு பயிற்சியை கூட வெக்கேஷன் டைமில் வேண்டாம்னு சொல்லிட்டோம். பள்ளிக்கூடம் திறந்து முதல் 3 நாட்கள் அந்த 3ஆம் வகுப்பு வரைக்குமான ஆசிரியர்களுக்கு இது ட்ரைனிங் கொடுப்போம். அதன் பிறகு 4ஆம் தேதி அந்த குழந்தை வந்தால் போதும். அந்த குழந்தை அந்த மாணாக்கர் வரும் வரை இந்த ஆசிரியர்கள் தான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால அவங்கள நாங்கள் பிரித்து பார்க்க மாட்டோம். நல்வழி பிறகு முதலமைச்சர் ஒரு இளைஞராகி உங்களிடம் இந்த துறையை கொடுத்திருக்கிறாரு. எதிர்கால தலைமுறையை உருவாக்கக்கூடிய முக்கியமான ஒரு துறை. அது நினைக்கும் போது அது எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? எல்லா தலைமுறையுமே வருங்காலத்திற்கான தலைமுறை தான். இந்த எல்லா துறையுமே வருங்காலத்திற்கான ஒரு துறை தான். இந்த துறையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீட்டிலுமே என்னுடைய துறையினுடைய ஒரு உறுப்பினர் இருக்கிறாரு, பயனாளர் இருக்கிறாரு. அவர்களினுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கிறதுனால இன்னும் பொறுப்புணர்ச்சியோடு, இன்னும் கண்ணும் கருத்தோடு செயல்படுறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்களினுடைய அந்த பள்ளி வளாகம் என்பது ஒரு ஐயோ ஸ்கூல் போகணுமே அப்படின்னு இல்லாமல் வாங்க ஸ்கூலுக்கு போகலாம், ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கலாம், என் சாரை பார்க்க போகிறேன், டீச்சராக பார்க்க போகிறேன், மகிழ்ச்சியாக வரக்கூடிய சரணாலயம் போல மாற்றி அவர்களினுடைய பாதுகாப்பு சார்ந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்குமே எந்த வகையிலும் நம்ம இடம் தராமல் நம்ம ரொம்ப அந்த 0 டாலரன்ஸ்
ஆன் வந்து சேஃப்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், அதிலலாம் வந்து பல்வேறு விஷயங்களை மெஷர் பண்ணி நாங்கள் எடுத்து இன்னும் உங்களுடைய நம்பிக்கையை இன்னும் பலப்படுத்தக்கூடிய வகையில் நாங்கள் சிறப்பாக செய்வோம். நன்றி. தமிழகம் முழுவதும் மாணவர்களுடைய பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கும் உறுதி செய்வதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதேபோன்று கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்திருக்கிறார். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் செய்தியாளர் சங்கரன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.